ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்கில் தமிழ். நம்ம ஒரு புது சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, தமிழ் மக்களுக்கு நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் நடக்கக்கூடிய ஜியோபாலிட்டிக்ஸ் டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றின விஷயங்களை ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் மாணவர்களுக்கு ஸ்கில் பற்றி புதிய வேலைவாய்ப்புகள் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் இந்த சேனல் வந்து போட போகிறோம். அதனால் இந்த சேனலை மறக்காமல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஏஜ் கேட்டகரியில் இருந்தாலும் இந்த சேனல் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருக்கீங்க, அறிவு பசியோடு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக தீனி போடுற மாதிரி இந்த சேனல் வந்து இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் டெய்லியும் வந்து ஒரு கரண்ட் இஷ்யூ ரிலேட்டடான டாபிக் வந்து போட்டுருவோம். அதே மாதிரி எவ்ரி சாட்டர்டே ஒவ்வொரு சனிக்கிழமையும் உங்களுக்கு ஜாப் அப்டேட்ஸ் பற்றின ஒரு கிளாஸஸ் செஷன் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, இந்தியா தொடர்ந்து நிறைய ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டுட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக யூரோப்பியன் யூனியன் கூட வந்து போட்டிருந்தாங்க, அதுக்கப்புறமா அமெரிக்கா கூட போட்டிருக்காங்க. இப்போ அடுத்து ஒரு கண்ட்ரி ஒரு ரீஜனோட போடுறதுக்கு வேலைகள் ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ரீஜன் அப்படின்னா, இந்தியாவும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் சொல்லிட்டு ஒரு 6 நாடுகள் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு இருக்கு. இவங்க கூட இந்தியா அக்ரிமெண்ட் வந்து போட போறாங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல்ல இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு பொருள் ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அப்போ எந்த நாடு அது இறக்குமதி பண்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டாக்ஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு பேர் தான் என்ன, டாரிஃப் அப்படிங்கிறது. அதே மாதிரி இப்போ இந்தியா துபாய்க்கோ இல்லை வேற ஏதோ கண்ட்ரிக்கு பொருள் அனுப்புறாங்க அப்படின்னா, துபாய் அந்த பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி டாக்ஸ் போட்டு அதுக்கப்புறம் தான் அனுப்புவாங்க. அதே மாதிரி இப்போ இந்தியா துபாயில இருந்து ஒரு பொருள் இந்தியாவுக்கு வருது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து டாக்ஸ் போடும். இந்த ஃபாரின் கார்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்தியாவில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த வால்க்ஸ்வாகன் இந்த மாதிரி பெரிய பெரிய கார்லாம் இருக்குல்ல, BMW ஆடிலாம் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் சீப்பாக இருக்கும், பட் இந்தியாவில் ரொம்ப ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக டாக்ஸ் போடுவாங்க. எல்லா கண்ட்ரியும் டாக்ஸ் போடுவாங்க. பட் ஒன்ஸ் இந்த மாதிரி ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் டாக்ஸ் எதுவுமே போட மாட்டாங்க. டாக்ஸ் போட்டால் ரொம்ப கம்மியாக, இல்லை 0% இல்லை 1% 2% அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் வந்து போடுவாங்க. ஸோ இதுதான் வந்து ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட். இது போடுறதுனால இந்த இரு நாடுகளுக்கு இடையில, இந்த 2 கண்ட்ரீஸ்க்கு இடையில வர்த்தகம் ட்ரேட் அப்படிங்கிறது நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்காக தான் இந்த விஷயம் வந்து பண்றாங்க. ஸோ இப்போ இந்தியாவும் கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படிங்கிற ஒரு 6 நாடுகளுடைய கூட்டமைப்பு இருக்கு. இவங்க அக்ரிமெண்ட் வந்து போட போறாங்க. ஸோ இதுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்த ட்ரேட் அக்ரிமெண்ட்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கணும், என்னென்ன பொருட்களுக்கு ஃபுல்லா வந்து டாக்ஸ் கிடையாது, என்னென்ன பொருட்களுக்கு ரொம்ப கம்மியான டாக்ஸ், என்னென்ன பொருட்களுக்கு இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ள வராது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் ஃபாலோ பண்றதுக்கான விஷயத்துக்கு பேர் என்னன்னா டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டுக்கான டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான அக்ரிமெண்ட் நேற்று சைன் பண்ணிருக்காங்க. அதாவது பிப்ரவரி 5ஆம் தேதி. யார் அப்படின்னா, இந்தியா சார்பாக இந்த அக்ரிமெண்ட்டை நெகோஷியேட் பண்ண போறது அஜய் பகதூ அப்படிங்கிற இவர் தான் நெகோஷியேட் பண்ண போறாரு. அதே மாதிரி இந்த கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் மூலமா ராஜா அல் மர்சுகி அப்படிங்கிற இவர் தான் நெகோஷியேட் பண்ண போறாங்க. ஏன்னா இந்தியாவுக்கு வந்து ஒரு சில பொருட்களில் நம்ம வந்து அதிகமான டாரிஃப் போட்டுட்டு இருப்போம், அதை உடனே ஜீரோ குறைக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் மூலியமா அந்த ஃபைனலைஸ் வரும். இந்த பேச்சுவார்த்தைகளை நேற்று அஃபிஷியலாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாம் அந்த கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில்னா என்ன அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். இது என்ன அப்படின்னா, ஒரு 6 முக்கியமான அரபு நாடுகள், ஒரு 6 முக்கியமான அரபு நாடுகள். இதுல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, சவுதி அரேபியா, ஃபர்ஸ்ட் சவுதி அரேபியா, அதுக்கப்புறமா வந்து UAE, துபாய், தென் வந்து பாத்தீங்க அப்படின்னா குவைத், பஹ்ரைன், ஓமான். ஓகேங்களா, மொத்தம் 6 கண்ட்ரி. அதுக்கப்புறமா வந்து கத்தார். ஸோ மொத்தம் ஒரு 6 கண்ட்ரி சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கூட்டமைப்பு உருவாக்குறாங்க. அந்த கூட்டமைப்புக்கு பேர் தானே கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் அப்படிங்கிற கூட்டமைப்பு. இது எப்போ தொடங்குறாங்க அப்படின்னா 1981 மே 25ஆம் தேதி, 1981 மே 25ஆம் தேதி இந்த கூட்டமைப்பு தொடங்குறாங்க. இதோட முக்கியமான காரணம், இந்த 6 கண்ட்ரீஸ்க்கு இடையே நல்ல கோஆபரேஷன், எக்கனாமிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, டிஃபென்ஸ்லயும் சரி, நல்ல ஒரு கோஆபரேஷன் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அமைப்பு வந்து கொண்டு வர்றாங்க. இது ரொம்ப ஒரு முக்கியமான அமைப்பு. ஏன் அப்படின்னா, இந்த அமைப்பு இந்த 6 நாடுகளையும் சேர்த்து மொத்த மக்கள் தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 61.5 மில்லியன், 61.5 மில்லியன் மக்கள் வந்து இந்த 6 நாடுகள்லையும் இருக்காங்க. அதே மாதிரி இந்த 6 நாடுடைய பொருளாதார மதிப்பு, GDP வேல்யூ எவ்வளோ அப்படின்னா மொத்தம் 2.3 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர். 2.3 ட்ரில்லியன், 2.3 ட்ரில்லியன் அமெரிக்க நாடு. வந்து உலகத்திலே நாடுகளுடைய பட்டியல், இந்த குரூப்பிங்கோட பட்டியல் எடுத்துட்டோம் அப்படின்னா 9வது இடத்துல இந்த 6 நாடுகளும் சேர்ந்திருக்காங்க. அதனால ரொம்ப ரொம்ப ஒரு வலுவான கூட்டமைப்பு, எக்கனாமிக்கலாவும் சரி, பொலிட்டிக்கலாவும் சரி, ரொம்ப ரொம்ப வலுவான கூட்டமைப்பு இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படிங்கிறது. ஸோ இந்த கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் இந்தியாவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ அதனால இந்தியா என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த ட்ரேட் டீலை ரொம்ப நாளைக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 20 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முதல்ல 2004 ஸ்டார்ட் பண்றாங்க. ஓகேவா, ஸோ இந்த டாக் வந்து ஸ்டார்ட் ஆகுது 2006 2008 வரை ஒரு 2 ரவுண்டு
ஒரு 2 ரவுண்டு பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிருச்சு. பட் இந்த அக்ரிமெண்ட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 2011 இந்த டாக் வந்து அப்படியே சஸ்பெண்ட் ஆயிருச்சு. ஏன் அப்படின்னா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்போ ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நாங்கள் இனிமேல் எந்த கண்ட்ரி கூடயும் இந்த ட்ரேட் டீல்லாம் போட மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி 2011 ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஸோ அதனால அதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எந்த பேச்சுவார்த்தையும் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா மறுபடியும் 2022 இந்தியாவும் ஜிசிசியும் சேர்ந்து இதை பற்றி பேச்சுவார்த்தைகள் வந்து பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்குறாங்க. அடுத்து அக்டோபர் 2023 கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் என்ன பண்ணாங்கன்னா டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ், நாங்கள் வந்து எந்தெந்த பொருட்கள்லாம் ஃப்ரீ ட்ரேட் கொடுக்குறோம், என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிற இந்த அக்ரிமெண்ட் என்னெல்லாம் வரும் அப்படிங்கிறத பற்றி கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சில் ஒரு டாக்குமெண்ட் வந்து இந்தியாட்ட சப்மிட் பண்றாங்க. இப்போ இந்தியா என்ன பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய டிஓஆர் டர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இந்தியாவுடைய இப்போ நம்ம ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும், அவங்க ஒரு சில விஷயங்கள் கட்டுப்படுற மாதிரி இருக்கும். அந்த விஷயங்களை என்னென்ன அப்படிங்கிறதுக்கான ஒரு டீடைல் டாக்குமெண்ட் தான் இது. ஸோ இப்போ ரெண்டுமே முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபியூச்சர்ல 2026 சவுதி அரேபியால ரியாத், ஏன்னா சவுதி அரேபியா இதுல ஒரு மெம்பர் இல்லையா, அதனால சவுதி அரேபியால ரியாத்ல இந்த மீட்டிங் உடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நடக்க போகுது. ஸோ அதுல ஒரு சில விஷயங்கள் நெகோஷியேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் நடந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயர்க்குள்ள பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிவுக்கு வந்துடும். ஸோ அதனால ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட். இதுக்கு முன்னாடி இந்தியா என்ன பண்ணாங்கன்னா ரீசெண்டா இந்த ஜிசிசி 2 உறுப்பினர் கூட இந்தியா ஆல்ரெடி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கும் யுஏக்கும், இந்தியாவுக்கும் துபாய் இருக்கு இல்லையா, இந்தியாவுக்கும் துபாய்க்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போடப்பட்டது. எந்த வருஷம் அப்படின்னா பிப்ரவரி 2022 ஆல்ரெடி இந்தியாவும் யுஏயும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போட்டாங்க. இப்போ ரீசெண்டா நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஓமானுக்கு போயிருக்கும் போது இந்தியாவுக்கும் ஒமானுக்கும் இடையில ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து போட்டாங்க. இப்போதான் டிசம்பர் 18, 2025 அக்ரிமெண்ட் போட்டாங்க. ஆக மொத்தம் இந்த 6 கண்ட்ரில ஆல்ரெடி 4 கண்ட்ரி கூட இந்தியாவுக்கு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இருக்கு. அப்போ இந்த அக்ரிமெண்ட் வந்து முடிவுக்கு வரும் ரொம்ப ரொம்ப சுலபம். ஏன்னா இந்த 2 கண்ட்ரி கண்டிப்பா இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி ஆவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால ஈஸியா அந்த அக்ரிமெண்ட் வந்து நடைமுறைக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. ஸோ பொறுத்திருந்து நம்ம வந்து பார்க்கலாம். இது மூலியமா இந்தியா வேர்ல்டு லெவல்ல ஒரு வளர்ந்த நாடு. ஏன்னா ஒரு கண்ட்ரி கூட அந்த அளவுக்கு சீக்கிரமா அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? பட் இந்தியாவுடைய இப்ப நிறைய பெரிய நாடுகள், முக்கியமான அமைப்புகள் எல்லாமே அக்ரிமெண்ட் சைன் பண்றாங்க அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்தியாவுக்கும் இந்த 6 நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ அதிகமா இந்தியா யார் கூட ட்ரேட் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா யுஏஇ, துபாய் கூட தான் நம்ம அதிகமான ட்ரேட் வந்து பண்றோம். ஸோ மொத்தம் நம்ம துபாயில இருந்து எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் இம்போர்ட் பண்றோம்? 36.63 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் இம்போர்ட் பண்றோம். அதே மாதிரி நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்போர்ட் பண்றது 36, பட் நம்ம இம்போர்ட் பண்றது துபாயில இருந்து வாங்குறது 63. ஏன்னா துபாயில இருந்து அதிகமான அந்த எண்ணெய்லாம் வாங்குறதுனால செலவு ரொம்ப அதிகம். ஸோ அப்போ துபாயை பொறுத்தவரை நமக்கு வந்து நம்மளுடைய ட்ரேட் டெபிசிட் இருக்கு. நம்ம அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணாதான் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் நல்ல பெனிஃபிட் இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், இது வந்து அப்படியே ஆப்போசிட்டா அதிகமான பொருட்கள் நம்ம வந்து இம்போர்ட் பண்றோம், பட் எக்ஸ்போர்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால நமக்கு இந்த ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது 26. அப்போ ட்ரேட் டெபிசிட் அப்படிங்கிறது நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் நிறைய கொடுக்கணும், பட் வாங்குறது வந்து ரொம்ப கம்மியாக தான். அதனால இந்தியாவுக்கு வந்து டெபிசிட் நம்ம எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு 26.7 பில்லியன் கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா சவுதி அரேபியா கூட, தென் வந்து கத்தார், ஓமான், இந்த மாதிரி நம்ம இந்த கண்ட்ரி கூட அதிகமாக மேக்ஸிமம் வந்து இந்த 2 கண்ட்ரி யுஏஇ, சவுதி அரேபியா கூட நம்ம அதிகமாக வந்து ட்ரேட் பண்றோம். ஸோ ஒட்டு மொத்தமா இந்த 6 கண்ட்ரில இருந்து நம்ம எவ்வளவு மதிப்பிலான பொருட்கள் வாங்குறோம் அப்படின்னா 121.7 பில்லியன் 121.7 பில்லியன் மதிப்பிலான பொருட்கள் இந்த 6 கண்ட்ரில இருந்து வாங்குறோம். அதே மாதிரி இந்த 6 கண்ட்ரிக்கு நம்ம எவ்வளவு பொருட்கள் ஏற்றுமதி பண்றோம் அப்படின்னா வெறும் 57 பில்லியன் தான். ஸோ அப்போ இதனால இந்தியாவுக்கு ஒரு 64 பில்லியன் கிட்ட கடன் மாதிரி டெபிசிட் மாதிரி இந்தியாவுக்கு வந்து இருக்கு. ஓகேங்களா? இது வந்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி நம்ம என்னென்ன பொருட்கள் அதிகமாக இம்போர்ட் பண்றோம் அப்படின்னா மேக்ஸிமம் எனர்ஜி சம்பந்தமான பொருட்கள் தான் நம்ம வந்து அந்த கண்ட்ரில இருந்து வாங்குறோம். என்னென்ன க்ரூட் ஆயில் வாங்குறோம், எல்என்ஜி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரல் கேஸ், இந்த மாதிரியான பொருட்கள் எனர்ஜி சம்பந்தமான பொருட்கள். மெயினாக க்ரூட் ஆயில், ஏன்னா நமக்கு கச்சா எண்ணெய் எதுவும் இந்தியாவில் இல்லாதனால நம்ம அந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து அதிகமாக வாங்குறோம். ஸோ அது முக்கியமான விஷயம். இந்தியா என்னென்ன எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அந்த பேர்ல், அந்த ரொம்ப விலை உயர்ந்த கற்கள் வந்து இது பண்றோம். அதே மாதிரி அயன் அண்ட் ஸ்டீல், எலக்ட்ரிக் மெஷினரி, தென் கெமிக்கல்ஸ், அதுக்கப்புறமா வந்து மீட்டு, ஃபிஷ், பிளாஸ்டிக், இந்த மாதிரியான பொருட்கள் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றோம். பட் நம்ம இம்போர்ட் பண்றது அதிகம். ஏன்னா அந்த குரூட் ஆயில் ரேட் இன்டர்நேஷனல் லெவலில் ஜாஸ்தி இல்லையா? ஸோ அதனால நம்ம தான் என்ன பண்றோம், இப்போ அதிகமாக அவங்க கிட்ட இருந்து பொருள் வந்து வாங்கிட்டு இருக்கோம். பட் எக்ஸ்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவோட எக்ஸ்போர்ட் இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லப்படுது. ஸோ இப்போ இந்த அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கு ஏன் முக்கியம்? இந்தியா ஏன் இப்போ இந்த சமயத்தில் இந்த அக்ரிமெண்ட் போடுறாங்க? இந்த அக்ரிமெண்ட்னால உண்மையிலே இந்தியாவுக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் இருக்கா அப்படின்னா 100% இந்தியாவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெனிஃபிட் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ முதல்ல என்னன்னா ஸ்ட்ராட்டஜிக். ஸோ ஜியோ பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக், இது வந்து செக்யூரிட்டி டைமென்ஷன் மாதிரி எடுத்துக்கலாம். செக்யூரிட்டி இல்லை நாடுகளுக்கு இடையில உறவுகளில் நமக்கு நிறைய பெனிஃபிட் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ரீசெண்டா பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் ஒரு ட்ரேட் டீல் வந்து சைன் பண்ணாங்க.
ஓகேங்களா. ட்ரேட் டீல், டிஃபென்ஸ் டீல் வந்து சைன் பண்ணாங்க. அது மூலமா பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுக்கு நிறைய டிஃபென்ஸ் பொருட்கள் வந்து கொடுக்க போறாங்க. பட் இப்போ இந்தியா இந்த குரூப்பிங்ல சைன் பண்றதுனால பாகிஸ்தானுடைய டாமினேஷன் கம்மியாகும். ஏன்னா பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் இப்போ ரொம்ப அடிமட்டத்துக்கு போயிருச்சு. பாகிஸ்தான்ல எதுவுமே ஒழுங்கா இல்லை, பொலிட்டிக்கலும் வந்து கிரைசிஸ் போயிட்டு இருக்கனால. ஸோ இப்போ கல்ஃப் கண்ட்ரிஸ் பாகிஸ்தானா இந்தியாவா அப்படின்னு வரும்போது இந்தியாவை அதிகமாக பிலீவ் பண்ணுவாங்க. ஏன் இந்தியாவில் எக்கனாமிக் க்ரோத் அதிகமாக இருக்கு, நம்ம இந்த அக்ரிமெண்ட்லாம் போட்டிருக்கனால இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா பாகிஸ்தானோட கல்ஃப் கண்ட்ரி இப்போ நம்மளா ப்ரிஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து முதல் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்தியாவுடைய எனர்ஜி. ஸோ இந்தியாவோட எனர்ஜி தேவையை, இந்த ஃபியூவல் இந்த மாதிரி நிறைய எனர்ஜி தேவையை முழுக்க முழுக்க ஃபுல்ஃபில் பண்றது யாருன்னா அந்த கல்ஃப் கண்ட்ரி தான். இந்த கல்ஃப் கண்ட்ரிலேருந்து நம்ம 35% ஆயில், நம்ம வாங்கக்கூடிய ஆயில்ல 35% எண்ணெய்கள் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரில தான் வாங்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம கேஸ்ல, ஸோ நம்ம வாங்கக்கூடிய கேஸ்ல 70% கேஸ் வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரில தான் வாங்கிட்டு இருக்கோம். இப்போ கல்ஃப் கண்ட்ரில ஏதோ இஷ்யூ போகுது அப்படின்னா இப்போ நார்மல் டைத்துல என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கேஸ்லாம் தர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் இப்போ நம்ம அந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறதுனால அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. நமக்கு கண்டினியூஸா என்னதான் கல்ஃப் கண்ட்ரி நடந்தாலும் நமக்கு கண்டினியூஸா கேஸ் ஆயிலுக்கான சப்ளைலாம் வந்துகிட்டு இருக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி மல்டி அலைன்மெண்ட். ஸோ மல்டி அலைன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த கல்ஃப் கண்ட்ரி வந்து ஒரு ரொம்ப சிக்கலான ஒரு கண்ட்ரி. ஏன்னா கல்ஃப் கண்ட்ரியில் ஆல்ரெடி 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இந்த அரப் கண்ட்ரிஸை வந்து 2 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. ஒன்று என்ன அப்படின்னா ஈரான் மட்டும் தனியா, ஈரான் மட்டும் தனியா, ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சவுதி, ஓகேங்களா, சவுதி, துபாய், கத்தார் இந்த மாதிரி கண்ட்ரிலாம் இருக்காங்க. அதே மாதிரி இஸ்ரேல், இஸ்ரேலுக்கும் இந்த கல்ஃப் கண்ட்ரிக்கும் வந்து ஆகாது. இப்போ இந்தியா வந்து நம்ம வந்து ஒரு மல்டி அலைன்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும். மல்டி அலைன்மெண்ட் அப்படின்னா எல்லாருக்கூடயும் ரிலேஷனாக இருந்தால் தான் இன்டர்நேஷனல் ரிலேஷன் நமக்கு வந்து பெனிஃபிட். ஓகேங்களா, நம்ம இவங்களுக்காக அவங்கள போச்சு அப்படிங்கிற மாதிரி நமக்கு பெனிஃபிட் கிடையாது. ஸோ அதனால இந்தியா என்ன பண்றாங்க, ஆல்ரெடி இஸ்ரேல் கூட இந்தியாவுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஈரான் கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஈரான்ல நம்ம சபஹார் போர்ட் இந்த மாதிரி விஷயங்கள் டெவலப் பண்றோம். இப்போ இந்த கண்ட்ரி கூட நம்ம நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறனால நம்ம யாரையும் பகிச்சுக்காம இந்த எல்லாருக்கூடையும் நம்ம வந்து சுமூகமான உறவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்குது. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், இப்ப இந்தியாவில இருந்து அதிகமான மக்கள் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறாங்களே, லேபரரா, அவங்க எல்லாமே கல்ஃப் கண்ட்ரி தான். ஒன்று சவுதியோ இல்ல துபாயோ இல்ல கத்தாரோ குவைத் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்க்கு தான் வந்து தொழிலாளர் அங்க இருக்க சூப்பர் மார்க்கெட் வேலைக்கு போறது, கட்டட தொழில வேலைக்கு போறது, இல்ல அங்க துப்புரவு பணியாளர்கள் போறது, இந்த மாதிரி நிறைய இந்தியாவில இருந்து போற மக்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரில தான் வேலை பார்க்கறாங்க. கிட்டத்தட்ட 9 மில்லியன்ல இருந்து 10 மில்லியன் மக்கள் வந்து அங்க வேலை பார்க்கறாங்க. இந்த அக்ரிமெண்ட்னால அவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக்கலாவும் ஜியோபொலிட்டிக்கலாவும் முக்கியம். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்கனாமிக்கல் டைமென்ஷன்ல. எக்கனாமிக் டைமென்ஷன் ஏன் அக்ரிமெண்ட் ஏன் முக்கியம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 2 நாடுகளுக்கு இடையில, அந்த இந்தியாவுக்கும் இந்த கண்ட்ரிக்கும் இடையில 179 பில்லியன் கிட்ட ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அப்ராக்சிமேட்டா 179 பில்லியன் கிட்ட ஒரு மிகப்பெரிய லெவலில் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ நம்ம இந்த கண்ட்ரி கூட இது பண்றதுனால நம்ம நிறைய முக்கியமான பொருட்கள் இந்தியாவில இருந்து போகக்கூடிய டெக்ஸ்டைல்ஸ், ஜெம்ஸ், ஜுவல்லரி, இன்ஜினியரிங் இந்த மாதிரியான குட்ஸ் எல்லாமே வந்து அதிகமா எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்தியா வந்து இந்த கல்ஃப் கண்ட்ரியோட ட்ரேட் டெபிசிட்ல தான் இருக்கும். இப்போ நம்ம அதிகமான பொருட்கள் இந்த அக்ரிமெண்ட் மூலியமா எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இந்தியாவுடைய ட்ரேட் டெபிசிட் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுவும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தான். நம்ம வந்து கிட்டத்தட்ட 65 பில்லியன் கிட்ட ட்ரேட் டெபிசிட்ல இருக்கும். பட் இப்போ இந்த அக்ரிமெண்ட்னால நம்ம நிறைய பொருட்கள் இந்த மாதிரி பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா இது மூலமா இந்தியாவுடைய டொமஸ்டிக் இண்டஸ்ட்ரி வந்து க்ரோ ஆகும், நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம அதிகமான பொருட்கள் எக்ஸ்போர்ட் பண்றதுனால ட்ரேட் டெபிசிட் வந்து குறையிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கு அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட். சோ சவுதி அரேபியா, துபாய் இந்த கண்ட்ரீஸ்ல அதிகமான பணம் இருக்கு. அங்க உள்ளக்கூடிய ஷேக்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட அதிகமான பணம் இருக்கு. ஆனா அந்த பணத்தை வச்சு உங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியல. அதனால இந்தியா மாதிரியான இந்த வளரும் நாடுகள் அவங்க அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. சோ இந்த அக்ரிமெண்ட்னால எஃப்டிஐ, இந்தியாவுடைய அந்நிய நேரடி முதலீடு, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னென்ன செக்டார்ல அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இந்தியா உட்கட்டமைப்புகள், ரினியூபிள் எனர்ஜி இந்த மாதிரியான செக்டார்ல துபாய், சவுதி அரேபியா இந்த மாதிரி நாடுகளில் உள்ள ஷேக்ஸ், மன்னர்கள் என்ன பண்ணுவாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். ஸோ அதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்தியாவில் நிறைய முதலீடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம். இதுல 2 பேத்துக்குமே, இதுல சவுதி அரேபியா கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சிலுக்கும் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்கு, அதே மாதிரி இந்தியாவுக்கும் பெனிஃபிட் இருக்கு. ஸோ இந்தியா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்தியா கெயின் வந்து சவுதி அரேபியா இந்த கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மார்க்கெட். அந்த மார்க்கெட் ஆக்சஸ் பண்றதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்தியாவுடைய இந்த மேக் இன் இந்தியா பொருட்கள், மேக் இன் இந்தியா எல்லாம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கல்ஃப் கோஆபரேட்டிவ் கவுன்சிலை பொறுத்தவரை இந்தியாவும் வந்து ஒரு மிகப்பெரிய சந்தை தான். ஏன்னா இந்தியா தான் வந்து வேர்ல்டு லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், இந்தியாவில் அதிகமான மக்கள் தொகை இருக்கு. அதனால அவங்களுடைய ப்ராடக்ட் இங்க வந்து விற்கிறதுக்கும் வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள் வந்து இருக்கு. இப்போதைக்கு சவுதி அரேபியா அந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வெறும் ஆயிலோட எக்கனாமி பேஸ் பண்ணி தான் இருக்காங்க.
இந்தியாவோட இந்த அக்ரிமெண்ட்லாம் போடுறதுனால அவங்க ஆயிலை விட்டு அவங்களோட எக்கனாமியை டைவர்சிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல்ரெடி சவுதி அரேபியா விஷன் 2030 அப்படிங்கிற ஒன்று போட்டிருக்காங்க. அதே மாதிரி துபாய் வந்து பார்த்தீங்கன்னா 2070 இந்த மாதிரி நிறைய விஷன் போட்டிருக்காங்க. அந்த விஷன் எல்லாம் அந்த கண்ட்ரிஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த அக்ரிமெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து முக்கியமான விஷயம். பட் இதில் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னா, இந்த அக்ரிமெண்ட்னால இந்தியாவுடைய டைரி செக்டார் மற்றும் அக்ரிகல்ச்சர் செக்டார் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம வந்து பார்த்துக்க வேண்டியது இருக்கு. அதே மாதிரி இப்போ நமக்கு வந்து ஆயில்ல ரொம்ப ஒரு மிகப்பெரிய ட்ரேட் டெபிசிட் இருக்கு. ஸோ அதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமானது. இது எல்லாத்தையுமே வந்து இன்னும் போக போக என்னென்ன நெகோசியேஷன் நடக்குது அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டாபிக் பற்றி ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம காமன் மேனாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம அப்டேட்டாக இருக்க முடியும். நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்லையோ இல்லை வேறு எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு உலகத்தில் என்னென்ன இடத்துல என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நீங்கள் லைஃப்பில் நிறைய டிசிஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் டெய்லியும் நம்ம அடாப்ட் 47 இந்த டெய்லியும் நம்ம வந்து ஸ்கில் தமிழ் சேனலில் உங்களுக்கு ஒரு ஜியோபாலிட்டிக் இஷ்யூ வரும். ஸோ மறக்காமல் அது வந்து பாருங்கள். ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நம்ம சேனல் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டாபிக் வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம வரக்கூடிய வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நம்ம நிறைய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.